The brand new hybrid Canon VCM lenses. RF 35mm f1.4L VCM, RF 24mm f1.4L VCM, RF 50mm f1.4L VCM. இந்த மூணு லென்ஸும் built for photographers and filmmakers with lightning fast voice coil motor அதாவது VCM and nano EOSM technology for silent and ultra precise autofocus. Compact, sharp and fast. Yes, wide 1.4 aperture, 11 blade circular diaphragm, cinema grade optical quality. இந்த லென்சஸ்ல stunning bokeh, incredible low light performance and razor sharp clarity-ய அச்சீவ் பண்ணிட முடியும். Alright, இந்த lenses real world scenario-ல எப்படி perform பண்ணுதுன்னு பார்க்க various tests பண்ணியிருக்கோம். Like studio light, outdoor, natural light, low light conditions, sharpness and handling test. Studio light photography with RF 50mm f1.4L VCM. Alright, இது ஒரு controlled environment. Yes, இது studio light photography test. இப்போ என்னோட favorite focal length ஆன 50mm ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். By the way, இந்த எல்லா டெஸ்ட்டுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்க கேமரா பாடி Canon EOS R5 Mark II 45 மெகாபிக்சல் and since இது portrait session அப்படிங்கிறதுனால subject direction peopleல வச்சிருக்கேன். ஒருவேளை நீங்க ஹியூமனை தான் ஷூட் பண்ண போறீங்க பட் இந்த people ஆப்ஷனை ஆன்ல இல்லாம ஷூட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஃபீச்சரை மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் f1.4ல ஒரு ஷார்ட் ஃபோக்கஸ் மோட் AI ஃபோக்கஸ்ல இருக்கு. கேமராக்கு நியரஸ்டா இருக்க சப்ஜெக்டோட லெஃப்ட் ஐல ஃபோக்கஸ் பாயிண்ட் செலக்ட் ஆகிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஷாட். ஆப்பர்ச்சர் f1.4க்கு எக்ஸ்போஷரை காம்பன்சேட் பண்ண ஷட்டர் ஸ்பீடை 1/500/second வச்சிருக்கேன். அண்ட் லைட் பவரை அக்கார்டிங்லி சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹியர் இஸ் த ரிசல்ட். இது 100% ஜூம்ல. சரி, நெக்ஸ்ட் இன்னொரு ஷாட்டை பார்த்துட்டு இந்த ஷாட்டை டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணலாம். அண்ட் தி சேம் 50mmல another ஷாட், பட் இந்த டைம் ரெண்டு சப்ஜெக்ட். இது 100% ஜூம். இப்போ அகைன் ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு போகலாம். இதில் சப்ஜெக்டோட லெஃப்ட் ஐ ஃபோக்கஸாக இருக்கு அண்ட் ஐக்கு நியரஸ்டாக இருக்கிற ஃபோக்கல் பிளேனை பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் அதர் ஐ லைட்டாக டிஃபோக்கஸ் ஆகியிருக்கு. அண்ட் இயர் டிஃபோக்கஸ் ஆகி இந்த போர்ட்ரேட்டுக்கு ஒரு ட்ரமாட்டிக் லுக்கை கொடுத்துருக்கு. இப்போ செகண்ட் ஷாட். இந்த ஷாட்லையும் ஃபோக்கல் பாயிண்ட் லெஃப்ட்ல இருக்க சப்ஜெக்டோட ஐல இருக்கு அண்ட் சேம் ஃபோக்கல் பிளேன்ல இருக்க அனதர் சப்ஜெக்டோட ஐயும் ஃபோக்கஸ்டா இருக்கு. இந்த ரெண்டு ஷாட்டையும் பேன் பண்ணி பார்க்கும்போதே தெரியுது சப்ஜெக்ட் எவ்வளோ ஷார்ப்பா இருக்குன்னு. இந்த ஃபோக்கஸ்ட் ஏரியாவை இன்னும் எவிடென்ட்டா பார்க்க போட்டோஷாப்ல ஓபன் பண்ணிட்டு ஃபோக்கஸ் ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணலாம். இந்த ஏரியாவை கிளியரா பார்க்க ஒரு கிரேடியன்ட் மேப் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிப்பிங் மாஸ்கோட ஆட் பண்றேன். ஸோ இப்போ இந்த ஏரியா எல்லாம் தான் ஃபோக்கஸ்டா இருக்கு ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் போர்ட்ரேட் பிக்சர்ல. அண்ட் இதுவே இந்த ரெண்டு பேர் இருக்க பிக்சர்ல இங்கெல்லாம் ஃபோக்கஸ்டா இருக்கு. ஆப்பர்ச்சர் f1.4ல. ஸோ இதுல இருந்து நான் சொல்ல வரது என்னன்னா, உங்களுக்கு ட்ரீமி ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் போர்ட்ரேட் வேணும்னா இந்த f1.4 அப்பச்சர் ஒரு சரியான சாய்ஸா இருக்கும். சரி, ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட்லாம் இருக்கட்டும். இப்போ டீப் டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ல பாத்துறோம். ஐ மீன் ஹையர் நம்பர் அப்பச்சர். இந்த போர்ட்ரேட்டுக்கு நான் அப்பச்சர் f8 யூஸ் பண்ணியிருக்கேன். 1/30 ஷட்டர் ஸ்பீட்ல ISO 320ல அண்ட் ஹியர் இஸ் தி ரிசல்ட். இது 100% ஜூம். ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவும் ஃபோக்கஸ் ஷார்ப்பா இருக்கு. ஜஸ்ட் லுக் அட் த ஷார்ப்னஸ் அண்ட் டீடைல்ஸ். இட்ஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங். அண்ட் இது ஃபோக்கஸ் ஏரியா டெஸ்ட். எஸ், என்டையர் ஃபுல் பாடியும் ஃபோக்கஸ்டா இருக்கு. இன்னும் ஒரு சில ஷாட் ஸ்டுடியோ லைட்ல ஒரு ஹாஃப் பாடி ஷாட். %100% ஜூம். ஷார்ட்ல சின்ஸ் சப்ஜெக்டோட சைஸ் ஃப்ரேம்ல பெருசா இருக்குங்கிறதுனால f1.4 இருந்தாலும் ஃபுல் பாடியும் ஃபோக்கஸ்டா இருக்கு. ஃப்ரேம்ல சப்ஜெக்டோட சைஸ் பெருசாக ஃபோக்கல் பிளேனோட திக்னஸும் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தான் ரீசன். நேச்சுரல் பிளஸ் ஸ்டுடியோ லைட் மிக்ஸ். சரி, இப்போ ஸ்டுடியோ விட்டு வெளியே அவுட்டோர் லைட்ல அலாங் வித் ஃபிளாஷ் 1.4ல ஒரு ஷாட். இது 100% ஜூம். ஜஸ்ட் லுக் அட் த ஷார்ப்னஸ். வாட் அ ட்ரீமி ஷாட். இந்த போக்கே ஒரு சர்க்குலர் ஷேப்ல வர காரணம்
இங்க 11 aperture blade circular shapeல ஃபார்ம் ஆகிறதுனால தான் நேச்சுரல் லைட் ஃபோட்டோகிராஃபி. அண்ட் இப்போ வித்தவுட் ஃபிளாஷ் ஜஸ்ட் நேச்சுரல் லைட்ல ஒரு ஷாட் அண்ட் சேம் அபர்ச்சர் f1.4ல இது 100% ஜூம். ஒரு ஃபுல் பாடி ஷாட், ஒரு 3/4 ஷாட் வித் சேம் அபர்ச்சர் 1.4ல. ஒரு ஹாஃப் பாடி ஷாட், ஒரு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்-அப் ஷாட், just look at the sharpness. இங்கே ஐல இருந்து இந்த ஏரியா, அதாவது இந்த ஃபோக்கஸ்டான ஏரியா இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம ஃபோக்கல் பிளேன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஐயோட டிஸ்டன்ஸில் இருக்க எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் ஐலேருந்து இங்கே ட்ராவல் ஆகி அப்பர் லிப்பில் எண்ட் ஆகியிருக்கு. மீனிங் லோயர் லிப் கொஞ்சம் அப்பர் லிப்பை விட முன்னாடியோ இல்லை பின்னாடியோ இருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஜஸ்ட் லுக் அட் த பேக்ரவுண்ட், கம்ப்ளீட்லி ப்ளர்ட் அவுட் ஆகி அமேசிங்காக சப்ஜெக்டை ஐசோலேட் பண்ணிடுச்சு. பை த வே இந்த லென்ஸோட மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் 0.4 மீட்டர் அண்ட் மேக்னிஃபிகேஷன் 0.15x. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ப்ராசஸ் பண்ணாத பிக்சர், I mean the raw pictures, and here is the processed pictures. ஸ்டுடியோ லைட்டில் இந்த டைம் வீடியோ. சின்ஸ் இது ஹைப்ரிட் லென்ஸுங்கிறதுனால நாட் ஓன்லி ஃபார் ஃபோட்டோ அண்ட் வீடியோவையும் டெஸ்ட் பண்ணுவோம் அண்டர் தி கண்ட்ரோல்ட் என்வரான்மெண்ட் அண்ட் நேச்சுரல் லைட். ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல்ட் என்வரான்மெண்ட்டில் பார்ப்போம். இங்கே அப்பர்ச்சர் f1.4ல இருக்கு அண்ட் 4K 60p C-Log 2ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். கேனனோட ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டத்தை பற்றி சொல்லவே வேண்டாம், அது எப்பவுமே டாப் நாச் தான். அண்ட் ஆட்டோ ஃபோக்கஸிங் இஸ் லைக் அமேசிங். சரி, இப்போ ஷார்ப்னஸ் ஃபஸ்ட்டுக்கு வரலாம். இது 50% ஜூம் அண்ட் இது 100% ஜூம். ஈவன் சப்ஜெக்ட் ஃப்ரேமோட எட்ஜில் இருந்தாலும் ஷார்ப்னஸ் அமேசிங்காக இருக்கு. இது ஒரு க்ளோஸ்-அப் ஷாட். இது ஃபோர்கிரவுண்ட் போக்கேவோட ஷேப். கார்னரில் இருக்கும்போது எலிப்ஸ் ஷேப்லையும் அண்ட் ஃப்ரேமோட சென்டரில் வரும்போது சர்க்குலர் ஷேப்லையும் போக்கே கிரியேட் பண்ணுது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்-அப் ஷாட் அண்ட் லுக் அட் த பேக்ரவுண்ட் போக்கே ஷேப். ஆல்ரெடி இப்போ அவுட்டோர் நேச்சுரல் லைட்டில் டெஸ்ட் பண்ணலாம். நேச்சுரல் லைட்டில் அப்பர்ச்சர் 1.4ல 4K 60p C-Log 2ல ரெக்கார்ட் பண்ணுறோம். சப்ஜெக்ட் ஐசோலேஷன் அமேசிங்காக இருக்குது அண்ட் ஷார்ப்னஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் ஜஸ்ட் லைக் மைண்ட் ப்ளோயிங். ஆட்டோ ஃபோக்கஸிங்கும் அமேசிங். சப்ஜெக்டோட ஐஸ் as soon as டிடெக்ட் ஆன உடனே ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. இதுவே இந்த லென்ஸை கிம்பலில் மவுண்ட் பண்ணி ஷூட் பண்ண ஷாட் இது. ஒரு வைட் ஷாட், ஒரு மிட் ஷாட், ஒரு க்ளோஸ் அப். மிட் ஷாட் அண்ட் க்ளோஸ்அப்பில் பேக்ரவுண்ட் ஐசோலேஷன் அமேசிங்காக இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த 3 லென்ஸோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் ஐடென்டிக்கல் இன் சைஸ் அண்ட் வெயிட். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்த் இருக்கிற லென்சஸ் ஒரே சைஸ் அண்ட் வெயிட்டில் இருந்தால் நல்லா இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீம் ஃபார் கிம்பல் யூசர்ஸ். ஸோ ஹியர் ஆஃப்டர் நோ மோர் கன்சிஸ்டன்ட் ரீபேலன்சிங், ஜஸ்ட் ஸ்வாப் த லென்சஸ் அண்ட் கீப் shooting. இந்த காம்பேக்ட் 50mm VCM லென்ஸோட லென்த் 99.3 mm and weight 580 grams. இது 40% lighter than RF 50mm f1.2 L USM lens. Studio light photography 35mm, again ஒரு controlled environment studio lightல with RF 35mm f1.4 L VCM. இந்த ஷாட் ஆஃப் கோர்ஸ் f1.4ல தான் ஷூட் பண்ணியிருக்கேன், பட் ஸ்டில் சப்ஜெக்ட் ஷார்ப்பாக தான் இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வைடரா போக போக ஃப்ரேம் ஃபுல்லாக ஷார்ப்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா வைடர் லென்ஸ்க்கு நேச்சுரலாகவே எட்ஜ் டு எட்ஜ் ரெசல்யூஷனை பெட்டராகவும் ஷார்ப்பாகவும் கொடுக்குற கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த கேஸில் நமக்கு ப்ரீவியஸாக பார்த்த 50mm விட இது கொஞ்சம் வைடர். ஸோ இந்த 1.4லயே சஃபிஷியன்ட் ஷார்ப்னஸ் கிடைச்சிருக்கு. சரி, அடுத்த ஷாட் f16ல. இந்த ஷாட்ல கம்ப்ளீட்டா 2 சப்ஜெக்ட்டுமே என்டையரா ஃபோக்கஸ் ஆகி இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து f8ல ஒரு ஷாட் அண்ட் செக் அவுட் த ஷார்ப்னஸ் அண்ட் டீடைல். இட்ஸ் லைக் அமேசிங். நேச்சுரல் லைட் ஃபோட்டோகிராஃபி வித் 35mm. அண்ட் இப்போ வித்தவுட் ஃபிளாஷ் ஜஸ்ட் நேச்சுரல் லைட்ல ஒரு ஷாட் அண்ட் சேம் அப்பர்ச்சர் f1.4ல ஒரு மிட் ஷாட்,
ஒரு burst shot, ஒரு close-up shot, and ஒரு extreme close-up shot. By the way, the lens oda minimum focusing distance just 0.28 meter and magnification 0.18x. And நீங்க இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே process பண்ணாத pictures, I mean the raw pictures, and here is the processed pictures. Studio Light video test. Again under the controlled environment la RF 35mm f1.4L VCM lens la video test. Sharpness entire frame full இருக்கு and autofocus subject detection performanceம் top notch. இது நைட்ல ஷூட் பண்ணது சப்ஜெக்ட்க்கு ஒரு கீ லைட் ஆட் பண்ணியிருக்கோம் and பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஃபேரி லைட்டோட போகே அமேசிங்கா இருக்கு. ஃப்ரேம் ரைட்ல இருக்க போகே எல்லாம் எலிப்ஸ் ஷேப்லயும் ஃப்ரேம் சென்டர்ல சர்க்குலர் ஷேப்லயும் கிடைச்சிருக்கு. பிகாஸ் ஆஃப் 11 blade circular aperture ஒரு சினிமேட்டிக் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கு. Natural light video. Natural lightல aperture 1.4ல 4K 60p C-Logல ரெக்கார்ட் பண்றோம். ஒரு white shot, ஒரு mid shot, finally ஒரு close-up shot. And again controlled environmentல studio lightல RF 24mm f1.4L VCM. Since இது wider lensங்கிறதுனால of course first ஒரு full body shot. Just look at the sharpness and details. And next ஒரு environmental portrait with f1.4ல. Same f1.4ல இன்னும் ஒரு சில shots. இதே 24mmல natural light photography and இப்போ without flash just natural lightல ஒரு shot with same aperture 1.4ல same natural lightல இன்னும் ஒரு சில shots. இந்த க்ளோஸ்-அப் ஷாட்டில் சப்ஜெக்ட் ஐசோலேஷன் அமேசிங்காக ஆகியிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ வைட் ஆங்கிள் லென்ஸை வச்சுக்கிட்டே நீங்கள் பேக்ரவுண்டை பிளர் பண்ணணும்னா சப்ஜெக்டை க்ளோஸராக கொண்டு வந்தால் போதும். சின்ஸ் இது 24mmங்கிறதுனால சப்ஜெக்ட் டிஸ்டார்ஷனும் கம்மியாக தான் இருக்கும் கம்பேர் டு 15mm வைட் ஆங்கிள் லென்ஸ். இப்போ ஒரு சின்ன கம்பேரிசன் ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வெர்சஸ் டீப் டெப்த் ஆஃப் ஃபீல்ட். இந்த ஷாட்டுக்கு நான் ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது f1.4ல, இது f16ல. லெஃப்ட்ல இருக்க இமேஜ் வைட் ஓப்பன் அபர்ச்சர் அண்ட் ரைட்ல இருக்கிற இமேஜ் நேரோ அபர்ச்சர். இது f1.4 அண்ட் இது f16. அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு ஷாட்டுமே நல்ல ஷாட் தான், பட் இங்க பர்பஸ் தான் வேரி ஆகுது. பேக்ரவுண்ட் விசிபிளா இருக்கணுமா வேண்டாமாங்கிறது தான். ஒரு ஃபுல் பாடி ஷாட், ஒரு 3/4 ஷாட், ஒரு ஹாஃப் பாடி ஷாட், ஒரு பர்ஸ்ட் ஷாட், ஃபைனலி ஒரு எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ்-அப் ஷாட். By the way, இந்த லென்ஸோட மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் 0.24 மீட்டர் அண்ட் மேக்னிஃபிகேஷன் 0.17x. அண்ட் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ப்ராசஸ் பண்ணாத பிக்சர், ஐ மீன் த ரா பிக்சர்ஸ், அண்ட் ஹியர் இஸ் தி ப்ராசஸ்ட் பிக்சர்ஸ். Studio Light video test. Again under the controlled environment la RF 24mm f1.4L VCM lens video test. Autofocus and sharpness சொல்ல வேண்டாம், அமேசிங்காக இருக்கு. ஈவன் 100% ஜூம்ல கூட. அண்ட் இந்த 24mm லென்ஸோட போகேவும் க்ளீன் சர்க்குலர் ஷேப்ல சூப்பர் சினிமேட்டிக்காக இருக்கு. And another video shot with a gimbal. In the 24mm field of view la gimbal movement shot looks so professional. Natural light video. ஒரு
wide shot, ஒரு mid shot, and finally ஒரு close up shot. Just look at the sharpness and subject isolation. ஃபோக்கஸ் ப்ரீத்திங் கரெக்ஷன். இப்போ நான் மவுண்ட் பண்ணியிருக்கிறது 50mm லென்ஸ் அண்ட் இதில் ஃபோக்கஸ் ப்ரீத்திங் கரெக்ஷனை ஆன் பண்ணிட்டா ஜாப் டன். உங்களோட ஃபோக்கஸ் ஷிஃப்ட் சூப்பர் ஸ்மூத் அண்ட் சினிமேட்டிக்காக மாறிடும். இதுவே இந்த எல்லா லென்ஸ்லையும் ஃபோக்கஸ் ப்ரீத்திங் கரெக்ஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறத பார்க்க முடியுது. ஃபோக்கஸ் ஷிஃப்ட் அண்ட் ஃபோட்டோ மோடில் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் சொல்ல வேணால் லைட்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்குது. மீனிங் உங்களோட சீனில் நடக்கிற ஃபாஸ்ட் மூமெண்ட்டை ப்ரெசைஸாக ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக. பட் இதுவே வீடியோ மோடில் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஃபாஸ்ட்டாக இருந்தால் அது ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஸோ தட் மூவி சர்வோ ஏஎஃப் ஸ்பீடை கம்மி பண்ணி வச்சுட்டா ஜாப் டன். ஃபோக்கஸ் ஷிஃப்ட் இப்போது சினிமேட்டிக்காக இருக்கும் நீங்கள் செட் பண்ண ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி. விக்னேட்டிங் அண்ட் டிஸ்டார்ஷன் டெஸ்ட். விக்னேட்டிங் அண்ட் டிஸ்டார்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது லென்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். பட் இது சப்ஜெக்டிவும் கூட. உங்களோட கிரியேட்டிவ் காலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைட் ரூமில் ஆன் அண்ட் ஆஃபும் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட் ரூமில் செக் பண்ண வேண்டியது ஜஸ்ட் இந்த மேக் அண்ட் மாடல் கரெக்டாக இருக்குதாங்கிறது தான். இது ப்ரொஃபைல் கரெக்ஷன் ஆஃப்ல இருக்கும்போது, இது ப்ரொஃபைல் கரெக்ஷன் ஆன்ல இருக்கும்போது. பட் மோஸ்ட் ஆஃப் த போர்ட்ரேட்ஸ்க்கு இது ஆஃப்ல இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லை இது ரெண்டுமே பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மேனுவலாகவும் விக்னேட்டிங் அண்ட் டிஸ்டார்ஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் லைட் ரூமில். அண்ட் அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ் அண்ட் கிரியேட்டிவ் கால். ஃபோக்கஸ் சார்ட் டெஸ்ட். இது ஒரு ஃபோக்கஸ் சார்ட் டெஸ்ட். ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னா ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துட்றேன் இந்த ஃபோக்கஸ் சார்ட் டெஸ்ட்டை பற்றி. இந்த ஃபோக்கஸ் சார்ட் டெஸ்ட் ஒரு பெஸ்ட் வே லென்ஸை எவாலுவேட் பண்ண. இது ஒரு ஹை குவாலிட்டி லேசர் பிரிண்ட். இந்த லேசர் பிரிண்ட்டை இந்த லென்ஸ் வழியா டிஃப்ரெண்ட் ஆபர்ச்சரில் ஷூட் பண்ணுறது மூலமா ஷார்ப்னஸ், எட்ஜ் டு எட்ஜ் கன்சிஸ்டன்சி, ஃபோக்கஸ் ஷிஃப்ட், குரோமாட்டிக் அப்ரேஷன் அண்ட் டிஸ்டார்ஷன் இவ்வளோ டெஸ்ட்டை பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்ல இருக்க லைன்ஸ், ஷேப்ஸ், பேட்டர்ன்ஸ், டெக்ஸ்ட் இதெல்லாம் நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் விஷுவலா. ஆல்ரெடி இப்போ ஃபர்ஸ்ட் 50mm லென்ஸோட லென்ஸ் டிஸ்டார்ஷன் டெஸ்ட்டை பார்க்கலாம். இது 50mm VCM லென்ஸில் f1.4ல ஷூட் பண்ணுது அண்ட் இதோட ப்ரொஃபைல் கரெக்ஷன் ஆஃப்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஷாட் f8ல எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு ஷாட்டுக்குமே ப்ரொஃபைல் கரெக்ஷன் ஆஃப்ல இருக்கு. இது f1.4 அண்ட் இது f8. f1.4ல இருந்து f8க்கு ஸ்விட்ச் பண்ணும்போது இந்த f1.4ல எடுத்த ஷாட் டார்க்காக இருக்கிறத பார்க்க முடியுது கம்பேர் டு f8 ஷாட். இது டியூ டு நேச்சுரல் விக்னேட்டிங், அதாவது ஃப்ரேம் எட்ஜஸில் லெஸ் லைட் ரிசீவ் ஆகும் வைட் ஓப்பன் அபர்ச்சரில் ஷூட் பண்ணும்போது. பட் ஒன்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷனை ஆன் பண்ண உடனே சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்கலி டிஸ்டார்ஷன் அண்ட் விக்னேட்டிங்கை காம்பன்சேட் பண்ண எட்ஜஸில் பிரைட்னஸ், பேரல் டிஸ்டார்ஷன் அண்ட் ஸ்ட்ரைட்டனிங்கும் பண்ணிடுது. ஸோ இது டசன்ட் மீன் தட் தி லென்ஸ் ஹேஸ் அ ஃப்ளா. வைட் ஓப்பன் அபர்ச்சரில், அதுவும் இது மாதிரி ஃபாஸ்ட் ப்ரைம் லென்சஸில் இந்த விக்னேட்டிங் ஒரு நார்மலான விஷயம். ஈவன் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பிகாஸ் இதில் சென்டர் ஆஃப் த இமேஜ்க்கு அட்டென்ஷன் அதிகமாக கிடைக்கும் ஆல் த எட்ஜஸ் டார்க்காக இருக்கிறதுனால. இதுவே இந்த சார்ட்டை விட்டுட்டு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளை பார்த்தோன்னா இது ப்ரொஃபைல் கரெக்ஷன் ஆஃப்ல இருக்கும்போது அண்ட் இது ப்ரொஃபைல் கரெக்ஷன் ஆன்ல இருக்கும்போது. இந்த ப்ரொஃபைல் கரெக்ஷன் ஆன்ல இருக்க ஷாட்டை விட ஆஃப்ல இருக்க ஷாட்டுக்கு தான் இந்த போர்ட்ரேட்க்கு மோர் அட்டென்ஷன் கிடைச்சிருக்கு. பட் இதுவே f8ல இந்த ஷாட்க்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் லென்ஸ் லைட் டிஸ்ட்ரிபியூஷனை அக்ராஸ் த ஃப்ரேம் மோர் ஈவனா கொடுக்கறதுனால தான். சரி, நெக்ஸ்ட் ஒரு ரேடியன் ஷார்ப்னஸ் சார்ட் ஃபார் ஷார்ப்னஸ் அண்ட் குரோமாட்டிக் அப்ரேஷன் டெஸ்ட். லெஃப்ட்ல இருக்கிறது f1.4 ஷாட் அண்ட் ரைட்ல f8 ஷாட். இந்த ரெண்டு ஷாட்டுமே ஜூம் அவுட்ல இருக்கும்போது எந்த டிஃபரன்ஸுமே தெரியல. அண்ட் இப்போ 100% ஜூம் பண்றேன். ஸ்லைட்லி f1.4 விட f8 ஷாட்ல ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கு. இப்போ அரௌண்ட் 400% ஜூம் பண்றேன். இப்போ நோட்டிசபிள் டிஃபரன்ஸ் தெரியுது சென்டர்ல. அஃப்கோர்ஸ் f8 ஷாட் ஷார்ப்பா இருக்கு சென்டர்ல. ஐ மீன் இந்த லைன்ஸ் எல்லாம் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல. சரி, இப்போ ஃப்ரேம் எட்ஜில் பார்ப்போம். லெஃப்ட்ல இருக்க f1.4ல லைன் எட்ஜஸ் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கு அண்ட் கலர் ஃப்ரிஞ்சிங், ஐ மீன் குரோமாட்டிக் அப்ரேஷன் இருக்கு. பட் இதுவே ரைட் சைடில் f8 ஷாட் ஷார்ப்னஸ் சிக்னிஃபிகன்ட்லி இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறத பார்க்க முடியுது அண்ட் ஆல்சோ குரோமாட்டிக் அப்ரேஷனும் ஆல்மோஸ்ட் கான். அண்ட் இதுவே f16ல ஸ்லைட்லி ஷார்ப்னஸில் டவுனை பார்க்க முடியுது. ஏன்னா இது டியூ டு டிஃப்ராக்ஷன், பட் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் டெஃபினெட்லி இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். சரி, நெக்ஸ்ட் இன்னொரு சார்ட் வித் மோர் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட ஷேப்ஸ், டெக்ஸ்ட், லைன்ஸ் அண்ட் கலர்ஸ்.
லெஃப்டில் f1.4 அண்ட் ரைட்டில் இருக்கிறது f8. ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் த ஃப்ரேமை பார்ப்போம் வித் 100% ஜூமில். ஸ்லைட்லி ஷார்ப்னஸ் அஃப்கோர்ஸ் f8ல் தான் பெட்டராக இருக்குது. டெக்ஸ்ட்டில் கலர்ஸில் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம், ஒரு 300% ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த போத் சைடு இருக்கிற டெக்ஸ்ட்டை நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அண்ட் இந்த ஷேப்லையும். ஆல்ரைட், இப்போ இந்த பெரிய ஃபாண்ட்ல இன்னும் நல்லாவே தெரியுது. ஆல்ரைட், இப்போ டாப் லெஃப்ட்ல இருக்கிற இந்த இந்தியன் கரன்சியில் இருக்கிற டெக்ஸ்ட்டை f8ல நல்லாவே படிக்க முடியுது. பட் f4ல ஸ்லைட்லி சாஃப்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி தான் இந்த ஆல் த கான்ட்ராஸ்ட் பாயிண்ட் மீட் ஆகிற இடத்துல எல்லாம் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் இப்போது f16 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது f16 விட f8ல கலர், ஷார்ப்னஸ், எட்ஜ் டு எட்ஜ் கன்சிஸ்டன்சி அமேசிங்காக இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போது ஓவராலாக டேக்அவே என்ன அப்படின்னா, f1.4 ஆஃபர்ஸ் மோர் ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஸோ தட் தி லெஸ் ஷார்ப்னஸ் அண்ட் மோர் கிராமேட்டிக் அப்ரேஷன் இதெல்லாம் நார்மல். அதுவும் இது மாதிரி ஃபாஸ்டர் லென்ஸில். f8ல ஒரு அமேசிங் ஷார்ப்னஸ் அண்ட் மினிமல் கிராமேட்டிக் அப்ரேஷனை தருது. இதுவே f16ல ஒரு டிஃப்ராக்ஷன் இன்ட்ரடியூஸ் ஆகுது ஸோ தட் ஸ்லைட்லி ரெடியூஸ்ட் ஷார்ப்னஸை தருது. ஆனால் இங்கே டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் 35mm VCMல டிஸ்டார்ஷன் டெஸ்ட். இப்போது ப்ரொஃபைல் கரெக்ஷன் ஆனில் இருக்குது. இதை ஆஃப் பண்ணால் ஒரு ஸ்லைட் பேரல் டிஸ்டார்ஷன் ஆகுது. ஐ மீன் ஆல் த கார்னர்ஸில் ஒரு பெண்ட் தெரியுது டுவர்ட்ஸ் த சப்ஜெக்ட். அண்ட் இது கம்ப்ளீட்லி நார்மல் இன் தி வைட் ஆங்கிள் லென்சஸ். சரி, இதுவே போர்ட்ரேட்டில் பார்க்கலாம். இந்த ப்ரொஃபைல் கரெக்ஷன் ஆஃபில் இருக்கும்போது தான் நேச்சுரல் ஷேப் கிடைக்குது சப்ஜெக்ட் ஃபேஸ்க்கு. இல்லை எனக்கு வினியேட்டிங் வேண்டாம், பட் ஷேப் மட்டும் நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணணும்னா நீங்கள் இந்த டிஸ்ட்ராக்ஷனை மேனுவலாக கூட பண்ணிக்க முடியும், இந்த அமௌண்ட் ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக. ஸோ இந்த ப்ரொஃபைல் கரெக்ஷன் ஆனில் இருக்கும்போது இந்த டிஸ்ட்ராக்ஷன் அமௌண்ட்டை ஆல் த வே 0 செட் பண்ணிட்டா ஜாப் டன். இது லென்ஸ் கரெக்ஷன் ஆஃப் அண்ட் இது ஆன். நெக்ஸ்ட் ரேடியன் ஷார்ப்னஸ் சார்ட் ஃபார் ஷார்ப்னஸ் அண்ட் கிராமேட்டிக் அப்ரேஷன் டெஸ்ட். லெஃப்டில் f1.4 அண்ட் ரைட்டில் f8 ரெண்டுமே ஃபிட் ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த f1.4 விட f8ல ஸ்லைட்லி எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஹிஸ்டோகிராம் பேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது f1.4 அண்ட் இது 8. இது ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஆஃப் வைட் ஓப்பன் அப்பச்சர் ஆல் த கார்னர்ஸை டார்க் ஆக்கும். சரி, இப்போது 100% ஜூம், டெஃபினெட்லி நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ். 1.4 சாஃப்ட் அண்ட் 8 ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் இதுலேயும் f8 விட f16 ஸ்லைட்லி பிரைட்டராக இருக்குது. அண்ட் ஷார்ப்னஸை பொறுத்த வரைக்கும் f8ல பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் அனதர் ஃபோக்கஸ் சார்ட் டெஸ்ட். 100% ஜூமில் நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் தெரியலை. 200% ஜூமில் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் தெரியுது. 400%ல நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் f8ல ஷார்ப்பாக இருக்குது, விச் இஸ் நேச்சுரல். அண்ட் f1.4ல கார்னர்ஸ் ஷார்ப்பாக இருக்கணுங்கிற பர்பஸ் அங்கே இல்லை. f8 வெர்சஸ் f16 கம்பேரிசன்லையும் f8 தான் ஷார்ப்னஸில் கிங். ஃபைனலி 24mm டிஸ்டார்ஷன் டெஸ்ட். இந்த 24mmல நேச்சுரலாகவே மோர் பேரல் டிஸ்டார்ஷன் இருக்கும் கம்பேர்ட் டு 35mm அண்ட் 50mm. இது டிபிக்கல் வைட் ஆங்கிள் லென்சஸோட ப்ராப்பர்ட்டி. இதில் சப்ஜெக்டை ரொம்பவே க்ளோஸாக ஷூட் பண்ணும்போது பெர்ஸ்பெக்டிவ் டிஸ்டார்ஷனை நோட்டீஸ் பண்ண முடியும். அண்ட் அகைன் இதை ப்ரொஃபைல் கரெக்ஷன் ஆன் பண்ணுறது மூலமாக சரி பண்ணிக்க முடியும். ஆர் எல்ஸ் மேனுவலாக கூட சரி பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரேடியன் ஷார்ப்னஸ் ஷார்ட் டெஸ்ட்டில் நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ் தெரியலை. ஸோ தட் லைட் ரூமில் ஷார்ப்னஸ் ஸ்லைடரை ஆல் த வே அப்பில் செட் பண்ணுறேன். இப்போ கூட ரொம்ப மினிமலாக தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த லென்ஸ் f1.4லேயே இவ்வளோ ஷார்ப்பாக இருக்க காரணம், யூஸ்வலாகவே வைட் ஆங்கிள் லென்சஸ்க்கு இந்த ஷார்ப்னஸை அதிகமாக கொடுக்குற ப்ராப்பர்ட்டி இருக்கும். பட் வைட் ஓப்பன் அப்பச்சரில் இந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் இருக்கிறது ரியலி சர்ப்ரைசிங் இந்த 24mm VCM லென்ஸில். சரி, இப்போது கலர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட்டை பார்க்கலாம். லெஃப்டில் f1.4 அண்ட் ரைட்டில் 8. இதுலேயும் டிஃப்ரென்ஸ் இஸ் வெரி மினிமல். இந்த லென்ஸ் f1.4லேயே f8ஓட ஷார்ப்னஸ்க்கு டஃப் கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஆல்ரைட், மோஸ்ட் ஹை எண்ட் லென்சஸ் லைக் Canon RF VCM Prime இது மாதிரி லென்சஸில் கண்டிப்பாக ஷார்ப்னஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் கிறிஸ்பாக இருக்கும். கான்ட்ராஸ்ட்டும் ரிச்சாக இருக்கும். அண்ட் எட்ஜ் டு எட்ஜ் கிளாரிட்டியும் பீக்காக இருக்கும் இந்த f8ல. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி f1.4ல கொஞ்சம் கிராமேட்டிக் அப்ரேஷன் அண்ட் ஸ்லைட்லி சாஃப்டர் கான்ட்ராஸ்ட் லைன்ஸ் இருக்கும். இது எதிர்பார்க்கக்கூடியதான் இந்த வைட் ஓப்பன் அப்பச்சரில். ஆனால் ரியல் வேர்ல்டு யூஸில் ஆக்சுவலி இது ஒரு அட்வான்டேஜ். இந்த சாஃப்ட்வேர் எட்ஜஸ் தான் மோர்
சினிமேட்டிக் நேச்சுரல் லுக்கை தருது, எஸ்பெஷலி ஃபார் போர்ட்ரேட்ஸ் அண்ட் வீடியோஸ். அதாவது f1.4 அப்பச்சர், f1.2 இந்த மாதிரி லோயர் அப்பச்சர் டிசைன் பண்ணப்பட்டதுக்கு காரணமே ஆர்டிஸ்டிக் டெப்த் அண்ட் சாஃப்ட் பொக்கேக்காக தானே தவிர அல்டிமேட் ஷார்ப்னஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்டது இல்லை. இதுவே f16ல நோட்டிசபிள் ஷார்ப்னஸ் டவுன் தெரியுது. இது ஒரு நார்மல் ஆப்டிக்கல் எஃபெக்ட் இன் ஆல் த லென்சஸ். இந்த f16ல ஷார்ப்னஸ் டிக்ரீஸ் ஆகிறது டியூ டு டிஃப்ராக்ஷன். அதாவது லைட் ஒரு ஸ்மாலர் அப்பச்சர் வழியா பெண்ட் ஆகி போறதுனால ஃபைன் டீடைல்ஸ்ல லாசஸ் இருக்கும். இது நாட் ஓன்லி ஃபார் Canon VCM lenses பட் ஆல் த லென்சஸ். ஏன்னா இதுதான் லென்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸே, அதாவது லென்ஸோட குணமே. சரி, அப்போ இந்த லென்ஸ்ல f16ல எடுக்கவே கூடாது அப்படின்னா அப்படி கிடையாது. பட் இது ஸ்டில் ஒரு எக்ஸலண்ட் சாய்ஸ். ஒருவேளை உங்களுக்கு மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஃபார் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு வேணும்னா. ஸோ இங்க டிஃப்ரெண்ட் அப்பச்சர் டிஃப்ரெண்ட் தேவைக்காக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். தி காமன் ஃபீச்சர்ஸ். இந்த 3 லென்ஸ்லயும் காமனான ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். லார்ஜ் f1.4 அப்பச்சர், எக்ஸலண்ட் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஷேலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட். 11 பிளேட் சர்க்குலர் அப்பச்சர். இதனால ஸ்மூத் சினிமேட்டிக் போக்கேவை ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். ஹை ஆப்டிக்கல் குவாலிட்டி, ஷார்ப் சென்டர் ரெசல்யூஷன் வித் கிரேட் எட்ஜ் டு எட்ஜ் clarity. Focus breathing correction. Minimized framing shift when racking focus in video. Autofocus system. Voice coil motor, அதாவது VCM plus nano USM இதில் இருக்கு. So that ultra fast, silent and precise-ஆ focus பண்ணிக்க முடியும். Smooth manual focus ring. இதனால focus control-ல fine tune பண்ணிக்க முடியும். Lens function button. Customizable for quick access to key camera settings. Iris control ring. இந்த ரிங்கால ஸ்மூத்தா stepless aperture adjustments-அ for video பண்ணிக்க முடியும். Customized control ring allows adjustments for shutter speed, ISO and more. Unified size and weight. Consistent design and weight இருக்கிறதுனால gimbal-ல ஈஸியா lenses-அ swap பண்ணிக்க முடியும். Ergonomics and handling. Compact and lightweight. Each lens is designed for portability. Weather sealing. Dust and drip resistance. 67mm front filter thread. இந்த 3 லென்சஸோட மெயின் கோலே போர்ட்டபிலிட்டியா இருக்கணும், கம்ஃபர்ட்டா இருக்கணும் அண்ட் ஈஸி டு யூஸா இருக்கணும். ஸோ இந்த லென்சஸ் எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட் ஃபார் ஹேண்ட் ஷூட்டிங் அண்ட் கிம்பல் செட்டப்ஸ். மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் அண்ட் க்ளோஸ் அப் பர்ஃபார்மன்ஸ். RF 50mm VCM 0.4 meter. Great for close up and portraits with bokeh. RF 35mm VCM 0.28 meter. Ideal for environmental portraits and general photography. RF 24mm VCM 0.24 meter. Perfect for wide angle, close-up shots and storytelling. In the RF VCM lenses designed for versatility and precision and high-end cinematic quality, making them perfect trio for both photographers and videographers. Element shift in the lens. ஒருவேளை இந்த லென்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இதை ஷேக் பண்ணும்போது ஸ்லைட்டாக ஒரு எலமெண்ட் ஷிஃப்ட்டை நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி லென்ஸ் மட்டும் தனியாக இருக்கும்போதோ இல்லை கேமரா ஆஃபில் இருக்கும்போதோ இது கம்ப்ளீட்லி நார்மல். ஸோ இது ஃபால்ட் இல்லை. சின்ஸ் இந்த லென்ஸில் வாய்ஸ் காயில் மோட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறதுனால இதில் இருக்கிற ஃபோக்கஸிங் எலமெண்ட் ஃப்ளோட் ஆகிட்டே தான் இருக்கும் லென்ஸ் பவர் ஆஃபில் இருக்கும்போது. பட் ஆஸ் சூன் அஸ் நீங்கள் லென்ஸை மவுண்ட் பண்ணி கேமரா ஆன் பண்ண உடனே ஸ்டெபிலைசேஷன் சிஸ்டம் என்கேஜ் ஆகி எவ்ரி திங் லாக் இன் டு பிளேஸ். ஸோ உங்கள் லென்ஸில் ஏதோ சத்தம் கேட்குது இல்லை மூவ்மெண்ட் ஃபீல் ஆகுது அப்படின்னா ஸோ டோன்ட் வரி, இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் தி VCM டிசைன் ஃபார் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரெசைஸ் அவுட் ஆஃப் focus. Compact size, incredible sharpness and lightning fast autofocus. இது ஒரு perfect choice for photographers and filmmakers. Portraits, cinematic video or low light scenes எதுவா இருந்தாலும். Alright guys, இந்த 3 லென்சஸ்ல எந்த லென்ஸ் உங்களோட ஒர்க் ஃப்ளோக்கு ஏத்த லென்சஸா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க வழக்கம் போல. அண்ட் அப்படியே வேற என்ன டாபிக்ல வீடியோ வேணுங்கிறதையும் சொல்லுங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு அமேசிங் வீடியோல மீட் பண்றேன். Until then, be creative and productive. This is Chandru Bharathy signing off.